சிறகடிக்க ஆசை சீரியல்ல இனிய எபிசோட்ல என்ன நடந்திருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இந்த விஜயா பிரியாணிய வாங்கிக்கிட்டு வந்து, மீனாவோட அம்மாவுக்கு இப்படி ஒரு கஷ்டம் வந்துருச்சு அப்படின்னு சொல்லி, சந்தோஷமா பிரியாணிய குடுத்து செலிப்ரேட் பண்ண ஆரம்பிக்கிறாங்க. இது பார்வதிக்கு சுத்தமா பிடிக்கவே இல்ல. "நீ வாங்கிக்கிட்டு வந்த பிரியாணில ஒரு பருக்க கூட நீ திங்க மாட்டேன். மத்தவங்களோட கஷ்டத்த நீ செலிப்ரேட் பண்றியா?" அப்படின்னு திட்டு திட்டுன்னு திட்டுறாங்க. இந்த சிந்தாமணி எனக்கு எதுவுமே தெரியாது. அப்படியா? இப்படியா? அப்படின்னு சொல்லி பயங்கரமா ஒரு பக்கம் ஆக்டிங்க போட்டுக்கிட்டு இருக்கு. ஆமா, நீங்க இருந்தாலும் விஜய வந்து நீங்க தான் ஏதாச்சும் பண்ணியிருப்பீங்கன்னு நெனச்சேன் அப்படின்னு கேட்க, நான் எதுக்கு அந்த சின்ன கடையெல்லாம் போய் தூக்குறேன்? அப்படின்னு சொன்ன உடனே, ஆமாமா. நீங்க எதுக்கு அந்த கடைய தூக்குறீங்க? நீங்க தூக்கணும்னு நெனச்சிருந்தா, மீனாவோட பைக்க தானே தூக்கியிருப்பீங்க. அப்படின்னு சொன்ன உடனே, இந்த விஜயாவே புதுசா இந்த சிந்தாமணிக்கு ஐடியா குடுக்குது. உடனே கிச்சன்ல போய் ஃபோன் பண்ணி, இந்த மாதிரி மீனாவோட பைக்கையும் தூக்கிடுங்க அப்படிங்கிற மாதிரி வந்து பார்த்தீங்கன்னா, ஃபோன் பண்ணி யார்கிட்டயோ சொல்லிடுச்சு. உடனே சிந்தாமணி ரோகிணிக்கு ஃபோன் பண்ணி தான் பண்ணுனதெல்லாம் சொன்ன உடனே, உங்களுக்கு தான் அந்த ஆர்டரு. கண்டிப்பா வந்து நான் நம்பர் குடுக்குறேன். அப்படின்னு இந்த ரோகிணி வேறயா சிந்தாமணிக்கு ஆர்டர் குடுக்கறதுக்காக ஏற்பாடு பண்ணிக்கிட்டு இருக்கு. இந்த பக்கம் மீனாவோட அம்மா அவங்களோட கரும்பு மிஷினு, அவங்க அப்பா மீனாவோட அப்பா ஓட்டிக்கிட்டு இருந்த கரும்பு மிஷினையும் சேர்த்து தூக்கிக்கிட்டு போனதுனால, அழுதுகிட்டு ரொம்ப ஃபீல் பண்ணிக்கிட்டு இருக்கிறாங்க. இந்த பக்கம் நம்ம சீதா வந்து நான் அவர்கிட்ட சொல்லியிருக்கேன். அவரு போலீஸ் ஸ்டேஷன்ல பேசியிருக்கிறாரு அப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மீனாவும் மாமா கிட்ட சொல்லியிருக்கேன். அவரும் போய் பார்க்குறேன்னு சொல்லியிருக்கிறாரு அப்படின்னு உடனே சீதா இருந்துகிட்டு, இல்ல இல்ல மாமா போய் அங்க ஏதாச்சும் சண்டை போட்டுற போறாரு அப்படிங்கிற மாதிரி சொல்றாங்க. உடனே மீனாவுக்கு கோவம் வந்துடுது சீதா மேல. அவர்லாம் அப்படிலாம் ஒண்ணும் சண்டை போட மாட்டாரு. அவரு பொறுமையா நடந்துக்குவாரு அப்படின்னு சொல்லி அனுப்புறாங்க. இந்த பக்கம் நம்ம முத்து கார் ஷெட்ல உட்காந்து என்ன பண்றதுன்னு தெரியாம யோசிச்சுக்கிட்டு இருக்கிறாங்க. அப்பதான் மீனாவோட தம்பி ஒரு விஷயம் சொல்லியிருக்கிறாப்புல மீனா கிட்ட. அதாவது வந்து பார்த்தீங்கன்னா, புதுசா கோயிலுக்கு வந்திருக்கிற மேனேஜர் வந்து பயங்கரமா லஞ்சம் வாங்குறாரு. கோயில்ல கடை போட்டிருக்கவங்கட்டலாம் மாசம் மாசம் அமௌண்ட் வசூல் பண்றாரு. காலையில சாப்பாடெல்லாம் வாங்கி தர சொல்றாரு. அப்படிங்கிற மாதிரி சொல்லிக்கிட்டு இருந்திருக்கிறாங்க. ஸோ, இப்ப கார் ஷெட்டுக்கு நேரா வந்து மீனா அத எல்லாமே சொல்லி வைக்கிறாங்க. ஓஹோ! அப்ப மேனேஜர் தான் வந்து காச வாங்கிக்கிட்டு ஒண்ணு இந்த கடைய எடுக்க சொல்லியிருக்கணும். இல்லன்னா வேற யாருக்காச்சும் இந்த இடத்துல கடைய விடுறதுக்காக காசு வாங்கிக்கிட்டு நம்ம கடைய தூக்கி இருக்கணும் அப்படின்னு முடிவு பண்ணியிருக்கிறாப்ல. இந்த பக்கம் நம்ம ரோகிணியோட கடைக்கு ஸ்ருதி வராங்க. எதுக்காக அப்படின்னு பார்த்தீங்கன்னா, டிவி சில திங்ஸ்லாம் வாங்குறதுக்காக ஹோட்டல் ஆரம்பிக்க போறாங்க இல்லையா? அதுக்காக வாங்குறதுக்காக வராங்க. ஆனா, அவங்க என்னடான்னா, ஆன்லைன்ல இருக்கிறத விட அதிக ரேட் சொல்றாங்க. ஆன்லைன்ல இருக்கிறத விட நீங்க என்ன அதிக ரேட் சொல்றீங்க? நீங்க இத விட கம்மியா தானே குடுக்கணும். அப்படி இப்படின்னு சொல்லிக்கிட்டு இருக்கிறாங்க. நம்ம மனோஜால ஸ்ருதிய ஏமாத்தவே முடியல. அந்த நேரம் பார்த்து ரோகிணிக்கு நம்ம ஸ்ருதியோட அம்மா ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. எதுக்கு ஃபோன் பண்ணியிருக்காங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா, கொஞ்ச நாளைக்கு முன்னாடி ஸ்ருதிக்கு ரூ. 2,00,000 கடன் குடுத்தாங்கல்ல, எப்ப அத குடுப்ப? அப்படின்னு சொல்லி கேட்கறதுக்காக வந்து ஃபோன் பண்ணியிருக்கிறாங்க. ஸ்ருதி கிட்ட எங்க பணம் இருக்கு? கொஞ்சம் வெயிட் பண்ணுங்க அப்படின்னு கெஞ்சிக்கிட்டு இருக்கிறாங்க. இதோட இனி எபிசோட் முடிஞ்சிருச்சு. வெயிட் பண்ணி பார்க்கலாம். நாளைக்கு என்ன நடக்க போகுதுன்னு.